இந்த உலகத்துல ஒரு உண்மை இருக்கு. வாயால் வெல்ல முயற்சி பண்றவன் ஒரு நாள் தனிமையில முடிஞ்சு போயிடுவான். ஆனா அமைதியா செயலால் வெல்றவன் இந்த உலகமே பயப்படுற அளவுக்கு உயர்ந்து விடுவான். இது ஒரு சாதாரண காவலர் வாழ்க்கையில நடந்த கதை. ஆனா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். ஒரு பெரிய வணிக வளாகத்துல 2 காவலர்கள் வேலை பார்த்தாங்க. ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தன் பேர் மணி. ரவி 18 வருட அனுபவம் உள்ள சீனியர். அவனுக்கு ஒரே ஒரு பழக்கம், எல்லாத்துக்கும் வாதம், எல்லாத்துக்கும் ஈகோ. மணி புதுசா வேலைக்கு வந்தவன், அமைதியானவன், கவனமா வேலை செய்றவன், வாழ்க்கையில முன்னேறணும்னு கனவு பார்க்கிறவன். ரவி: டே மணி, இந்த முதலாளிகள் எல்லாம் லூசுடா, நம்ம காவலர்களுக்கு மதிப்பில்ல, நான் இருந்தா எல்லாருக்கும் நேரா சொல்லுவேன். மணி: அண்ணா, மதிப்பு சொல்லி வாங்க முடியாது, நம்ம வேலையில காட்டணும். ரவி: இந்த உலகத்துல வாய் பேசாம இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. ரவி பேசுறதால தான் சக்தி கிடைக்குதுன்னு நினைச்சான். ஆனா உண்மை என்னன்னா, அவன் பேசுறதால தான் அவன் சக்தி இழந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலை வணிக வளாகம் கூட்டமா இருந்துச்சு. ஒரு வாடிக்கையாளர் புகார் போட்டான். காவலர்கள் கடினமா பேசுறாங்க. மேலாளர் காவலர் குழுவை கூட்டினான். மேலாளர்: புகார் வந்திருக்கு, வாயில் ஒழுங்கு சரி பண்ணணும். ரவி: சார், இது வாடிக்கையாளர்களின் தவறு, அவங்க தான் ஒழுங்கில்ல, நாங்க சரியாதான் வேலை பண்றோம். வாதம், ஈகோ, பதட்டம். மேலாளர் முகம் கடினமா மாறியது. மணி: சார், வரிசைக்கு கயிறு போடலாம், வாகன நுழைவு தனி பாதை பண்ணலாம், கண்காணிப்பு கேமரா இடத்தை மாற்றலாம். மேலாளர்: நல்ல யோசனை, நாளை முதல் செயல்படுத்து. ஒருத்தன் வாதம் பண்ணினா, இன்னொருத்தன் தீர்வு காட்டினா. இந்த உலகம் எப்போதும் தீர்வு காற்றவனை தான் மதிக்கும். மணி கயிறு போடுறான், பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கறான், கண்காணிப்பு கேமரா மாற்றான், கூட்டம் ஒழுங்கா நகடுது, புகார் நிறுத்தம். ரவி: டே, இவ்வளவு பண்றியே, சம்பளம் கூட அதேதான், எதுக்கு இவ்வளவு முயற்சி? மணி: அண்ணா, சம்பளத்துக்காக மட்டும் வேலை பண்ணினா வாழ்க்கை எங்கும் போகாது, அனுபவம் தான் எதிர்கால சம்பளம். மணி பணத்தை விட வாழ்க்கையை முதலீடு பண்ணினான். ரவி ஈகோவை முதலீடு பண்ணினான். ஒரு முக்கிய விருந்தினர் வந்தார். கூட்டம் குழப்பம். ரவி: வரிசையில நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. விருந்தினர் எரிச்சலானார். மணி கையசைவால் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினான். சிரிச்சு மரியாதையா பேசினான். விருந்தினர் மகிழ்ந்தார். விருந்தினர்: நல்ல ஒழுங்கு பண்ணினான், இவன் யார்? மேலாளர்: மணி, இளம் காவலர். மேலாளர்: அடுத்த மாதம் முதல் மணி தலைமை காவலர் மேற்பார்வையாளர். ரவி அதிர்ச்சி. குழு கைத்தட்டல். ஈகோ அமைதியா உடைந்தது. ரவி உள்ள குரல்: 18 வருடம் வேலை பண்ணினேன், ஆனா 6 மாதம் வந்த பையன் முன்னேறிட்டான். நாம் பேசினேன், அவன் செய்தான். வாகனம் நிறுத்துமிடம் மழை. ரவி தனியா உட்கார்ந்திருக்கான். மணி: அண்ணா, கவலைப்படாதீங்க. ரவி: நான் உன்கிட்ட தோத்துட்டேன்டா, நீ என்ன மந்திரம் பண்ணின? மந்திரம் இல்ல அண்ணா, நான் வாதம் பண்ணல, வேலை பண்ணின. இந்த உலகத்துல 2 வகை மனிதர்கள்: பேசுறவர்கள், செய்து காட்டுபவர்கள். பேசுறவர்கள் கூட்டத்தில் கலந்து விடுவார்கள், செய்து காட்டுபவர்கள் வரலாற்றில் எழுதப்படுவார்கள். மணி கிராம குழந்தை. அப்பா விவசாய கடன், பள்ளி நிறுத்தம், காவலர் வேலை கனவு. எங்க அப்பா சொல்வார், வாய் பேசுறது சுலபம், வேலை பண்றது தான் கஷ்டம். நான் அந்த கஷ்டம்தான் தேர்ந்தெடுத்தேன். ரவி: நீ சொல்றது இப்ப புரியுதுடா, நான் எல்லாருடனும் சண்டை தான் போட்டேன். மணி: அண்ணா, வாதம் பண்ணினா ஜெயிக்கலாம், ஆனா மனிதனை இழக்கிறோம். செயலில் காட்டினா, பேசாம இருந்தாலும் உலகமே ஒத்திக்கிடும். இந்த கதை ஒரு காவலர் கதை கிடையாது, இது உன்னோட வாழ்க்கை கதை. உன்னோட அலுவலகத்துல, உன் தொழிலில, உன் உறவுகளில வாதம் பண்ணி ஜெயிக்க நினைக்காத. அமைதியா செயலால் ஜெய். ஏனென்றால் வாய் பேசுறவன் மறக்கப்படுவான், செயல்படுபவன் வரலாறு எழுதப்படுவான். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோகள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.